வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹங்கேரியன் மெத்தடில். இது ஒரு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். சால்வ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஜாப் அண்ட் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஜாப் 1 2 3 4 5, பர்சன் ABCDE. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஜாப் அண்ட் நம்பர் ஆஃப் அதர் ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்தால் இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ரோ ஆர் காலம் நாட் ஈக்குவலாக இருந்தால் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு ப்ராப்ளம். number of rows is equal to number of column. Therefore it is balanced problem. ஸோ இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தான் அப்படியே சம் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரோ ரிடக்ஷன் அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் காலம் ரிடக்ஷன். இல்லை ரோ ரிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரோ வைஸ் நம்ம மினிமம் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரோ வைஸ் மினிமம் என்ன? ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வந்து 1, செகண்ட் ரோவில் மினிமம் நம்மளுக்கு வந்து 0, தேர்ட் ரோவில் மினிமம் வந்து 2, ஃபோர்த் ரோவில் மினிமம் 0, ஃபிஃப்த் ரோவில் மினிமம் 5. ஸோ இந்த நம்பரால் எல்லா நம்பரையுமே தனித்தனியாக நம்ம சப்ராக்ட் பண்ணி நம்ம ரோ ரிடக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து காலம் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது 1ஆல் இது எல்லாமே சப்ராக்ட் பண்ண போகிறோம். 8 - 1 7, 4 - 1 3, 2 - 1 1, 6 - 1 5, 1 - 1 0. அதே மாதிரி செகண்ட் ரோவும் பண்ணலாம். இப்போ செகண்ட் ரோவில் 0 இருக்குது. 0 இருந்தால் நமக்கு சேம் அதே தான் வரும். 0வில் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சேம் செகண்ட் ரோ அப்படியே வரும். 0 9 5 5 4 அண்ட் தென் தேர்ட் ரோ வந்து நமக்கு 2 கிடச்சிருக்கு. 2ஆல் சப்ராக்ட் பண்ண 3 - 2 1, 8 - 2 6, 9 - 2 7, 2 - 2 0, 6 - 2 4. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் 0 இருக்குது. ஸோ 0 இருக்கிறதுனால அதை அந்த ரோ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ரோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 3 1 0 3 அண்ட் ஃபிஃப்த் ரோ 5, மினிமம் 5ஆல் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 9 - 5 4, 5 - 5 0, 8 - 5 3, 9 - 5 4, 5 - 5 0. இப்போ நம்மளுக்கு ரோ ரிடக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் காலம் ரிடக்ஷன் பண்ண போகிறோம். காலம் ரிடக்ஷனுக்கு இப்போ ரோ ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணோம்? ரோலேயே மினிமம் எடுத்து சப்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி காலம் ரிடக்ஷனுக்கு காலம்லேயே மினிமம் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த காலமில் நம்மளுக்கு 0 தான் மினிமம், இந்த காலமில் 0 தான் மினிமம், இந்த காலமில் 1 மினிமம், இந்த காலமில் 0 மினிமம், இந்த காலமில் 0 மினிமம். ஸோ எல்லா காலமுமே சேமாக தான் வரும் எக்ஸப்ட் தேர்ட் ஒன் 1 இருக்கிறதுனால 1ஆல் சப்ராக்ட் பண்ணால் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் நம்மளுக்கு என்ன வரும்? என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா 0 தான் மினிமம் வர்றதுனால 7 0 1 4 4 அண்ட் தென் செகண்ட் ஒன் அதே தான் வரும். 3 9 6 3 0. தேர்ட் ரோ மட்டும் நமக்கு 1ஆல் சப்ராக்ட் பண்ணும். 1 - 1 0, 5 - 1 4, 7 - 1 6, 1 - 1 0, 3 - 1 2 அண்ட் தென் ஃபோர்த் ரோ அதே தான் வரும். 5 5 0 0 4 அண்ட் லாஸ்ட் ஒன் அதே தான் வரும். 0 4 4 3 0. ஏன்னா இதெல்லாமே 0 இருக்கிறதுனால நமக்கு அதே தான் வரும். இப்போ நம்ம ரோ ரிடக்ஷன் அண்ட் காலம் ரிடக்ஷன் ரெண்டுமே முடிச்சாச்சு. இப்போ காலம் ரிடக்ஷனில் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கேனிங் பண்ண போகிறோம். ரோ வைஸ் ஸ்கேனிங் அண்ட் காலம் வைஸ் ஸ்கேனிங் பண்ண போகிறோம். இப்போ நான் ரோ வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு 0 இருந்தால் அதை நான் அசைன் பண்ணிடுவேன். ஒரு 0க்கு மேலே இருந்ததுன்னா நான் அடுத்தது ஸ்கிப் ஆகிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செக் பண்ணும்போது 2 0 இருக்கிறதுனால செகண்ட் ரோ போகலாம். செகண்ட் ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்போது எனக்கு ரோ வைஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போது காலம் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ரோ முடிஞ்சாச்சு. தேர்ட் ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இப்போ அந்த காலமை நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபோர்த் ரோவில் இது கட் ஆனதுனால இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த காலமும் கட் ஆயிடும்.
இப்போ நான் 5th ரோ செக் பண்ணும்போது 5th ரோவில் எனக்கு 2 zeros இருக்குது. 2 zeros இருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நம்ம காலம் வைஸ் காலம் ஸ்கேனிங் பண்ணும்போது இந்த காலம் ஸ்கேனிங்கில் எனக்கு காலம் இந்த 2 காலம் தான் இருக்குது. இந்த 2 காலம் ஃபஸ்ட்டு செகண்ட் காலமில் ஒரே ஒரு 0 இருக்குது. காலம் வைஸ் பண்ணும்போது நம்ம ரோ வைஸ் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 5th காலம் பார்க்கும்போது இங்கே ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ காலம் வைஸ் பண்ணும்போது இந்த ரோவை நான் வந்து கட் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அலாட்டட் ஜீரோஸ் எவ்வளோ இருக்குது? 1 எத்தனை அசைன் பண்ணிக்கோ? 1 2 3 4 5 அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா லைன்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் லைனும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது காஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டோட்டல் காஸ்ட் நம்பர் ஆஃப் lines is equal to number of rows. இது 5 cross 5 matrix. so 5 assignments ஆயிடுச்சு. otherwise 5 lines வந்திருக்கு. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா காஸ்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வரும். ஷெட்யூல் எப்படி வரும்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் 0 அசைன் ஆயிருக்கு? ஏக்கு 5 ஜாப் 5 கிட்ட அசைன் ஆயிருக்கு, பிக்கு ஜாப் 1, சிக்கு ஜாப் 4, டிக்கு ஜாப் 3, ஈக்கு ஜாப் 2. ஸோ அதோட இப்போ நம்மளுக்கு இங்கே எங்கே 0 இங்கே கொஷினில் நமக்கு இங்கே 0 இருக்க பிளேஸ் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் அதில் ஆன்சரில் நம்மளுக்கு காஸ்ட்லி வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. அங்கே 0 இருக்க பிளேஸில் இங்கே இருக்குது. நான் கொஷினில் 1 இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லாமே ஃபைன் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம ஷெட்யூல் எழுத போகிறோம். ஸோ நம்மளுக்கு பர்சன் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 5. A B C D E. ஸோ பர்சன் ஏ ஜாப் பர்சன் ஏ எங்கே அசைன் ஆயிருக்கு? ஜாப் 5. பர்சன் பி ஜாப் 1, பர்சன் சி ஜாப் 4, பர்சன் டி ஜாப் 3, பர்சன் இ ஜாப் 2. ஸோ பர்சன் ஏல ஜாப் 5ல நம்ம கொடுத்துருக்க கொஷினில் என்ன இருக்குன்னா காஸ்ட் வந்து நமக்கு 1 இருக்கு. கொஷின்லேருந்து எடுத்து எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு மிஷின் பர்சன் பி ஜாப் 1ல நமக்கு 0 இருக்கு. அதே மாதிரி பர்சன் சி மிஷின் 4ல நம்மளுக்கு 2 இருக்கு. பர்சன் டி மிஷின் 3 1 இருக்கு. பர்சன் இ மிஷின் 2ல 5 இருக்கு. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆட் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் is equal to add பண்ணா 5 6 7 8 9 rupees 9. இந்த சம்முக்கு நமக்கு டோட்டல் காஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ல டோட்டல் காஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா rupees 9 கிடைச்சிருக்கலாம். solve the following assignment problem. mission and then mission 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் ABCD கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பேலன்ஸ் ப்ராப்ளம், அது அன்பேலன்ஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து செக் பண்ணணும். பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ல நமக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும், அதை ஆட் பண்ணி ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணணும். ஆனால் இது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்காது. அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமுக்கும் அசைன்மெண்ட் ப்ராப்ளமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே உங்களுக்கு நம்பர்ஸே வராது. இங்கே நம்பர்ஸ் வராத போது நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமுக்கு என்ன செக் பண்ணோம்? நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக செக் பண்ணணும். எத்தனை rows இருக்கு? 4 rows and 4 columns இருக்கு. so number of rows is equal to number of column. so ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அதாவது இது n cross n மேட்ரிக்ஸா இருக்கணும். so it is a 4 cross 4 matrix, therefore it is balanced problem. சப்போஸ் இது அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு டம்மி ரோவோ ஆர் காலம் கொடுத்து நம்ம சம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இது என்னது? பேலன்ஸ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா ரோ ரிடக்ஷன் பண்ணணும், தென் காலம் ரிடக்ஷன் பண்ணணும். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் வரும். ரோ ரிடக்ஷன், காலம் ரிடக்ஷன், ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங், அண்ட் தென் நம்பர் ஆஃப் அலாட்டட் ஜீரோஸ் எங்கெல்லாம் அலாட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம காஸ்ட் டோட்டல் காஸ்ட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க சம்ல நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் பண்ண போறோம். ரோ ரிடக்ஷன் பண்ண போறதுக்கு ரோ வைஸ் என்ன மினிமமா இருக்கோ அதை எடுத்து எடுக்கலாம். இந்த ரோல மினிமம் காஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? மினிமம் 10. இங்கே நம்மளுக்கு மினிமம் லீஸ்ட் நம்பர் 5. இங்கே நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர் 11. இங்கே நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர் 8.
ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் பண்ண போறோம். இப்போ இந்த நம்பரால எல்லா எலிமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ 10 minus 10 நம்மளுக்கு 0. இதை வந்து ரோ ரிடக்ஷன். 10 minus 10 அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், இதெல்லாம் நான் ரோ ரிடக்ஷன் ஃபில் பண்ண போறேன். இதுல இருந்து இங்க நான் காலம் ரிடக்ஷன் ஃபில் பண்ண போறேன். ஸோ 10 minus 10 எனக்கு 0 வந்துருச்சு. அந்த நெக்ஸ்ட் நம்பர் 12 minus 10. 12 minus 10 நம்மளுக்கு என்ன வரும், 2. நெக்ஸ்ட் 19 minus 10 வந்து 9. 11 minus 10 1. ஸோ 9 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சு. அதே சிமிலர் செகண்ட் ரோ. செகண்ட் ரோ நமக்கு 5 கிடைச்சிருக்கு. 5 minus 5 நமக்கு என்ன வரும், 0. நெக்ஸ்ட் 10 minus 5 5. 7 minus 5 2. 8 minus 5 3. அடுத்த ரோல மினிமம் நமக்கு 11. 12 minus 11 1. 14 minus 11 3. 13 minus 11 2. 11 minus 11 0. நெக்ஸ்ட் அடுத்த லாஸ்ட் ரோ 8 minus 8 0. 15 minus 8 7. 11 minus 8 3. 9 minus 8 1. இப்போ நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணியாச்சு. மினிமம் நம்பர்ஸ் எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணி எழுதியாச்சு. அதே மாதிரி தான் காலம் ரிடக்ஷன். ரோ வைஸ் நம்ம மினிமம் நம்பர் எடுத்தோம். காலம் ரிடக்ஷனுக்கு காலம் வைஸ் நம்ம மினிமம் நம்பர் எடுக்க போறோம். இதை இன்க்ளூடிங் 0வும் எடுத்துக்கணும். இதுல மினிமம் என்ன நம்மளுக்கு 0. இதுல நம்மளுக்கு மினிமம் என்ன வரும் 2. இதுல மினிமம் என்ன வரும் 2. இதுல மினிமம் 0. இப்போ 0 வந்தால் நம்ம காலம் வைஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சேம் நம்பர்ஸ் தான் வரும். இப்போ நம்ம 0ல சப்ராக்ட் 0 மினிமம் நம்மளுக்கு மினிமம் 0 வந்தாலே நமக்கு அந்த காலம் அப்படியே தான் வரும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு என்ன வரும் 0 1 0 0 1 0. செகண்ட் காலம். செகண்ட் காலம்ல நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 2 minus 2 0. 5 minus 2 3. 3 minus 2 1. 7 minus 2 5. Next 2 ala subtract. 9 minus 2 7. 2 minus 2 0. 2 minus 2 0. 3 minus 2 1. Next 0 ஆனதுனால அதே தான் வரும். 1 3 0 1. ஸோ நமக்கு ரோ ரிடக்ஷன் அண்ட் காலம் ரிடக்ஷன் ரெண்டுமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காலம் ரிடக்ஷன் பண்ணதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ஸ்கேனிங், ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் நான் இதுல பண்ண போறேன். ரோ ஸ்கேனிங் ரோ வைஸ் நம்ம ஸ்கேன் பண்ணணும். ரோ வைஸ் ஒரு 0 இருக்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணணும். 2 இருந்துச்சுன்னா அந்த ரோ ஒமிட் பண்ணிட்டு அடுத்த ரோக்கு போகணும். இப்போ இங்க 2 2 இருக்கு, 2 zeros இருக்கு. ஸோ செகண்ட் ரோ போயிடுறேன். இங்கேயும் 2 0 இருக்கு. ஸோ தேர்ட் ரோ போயிடுறேன். இங்கேயும் 2 0 இருக்கு. ஸோ என்ன பண்றேன் ஃபோர்த் ரோ போயிடுறேன். ஃபோர்த் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணா அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோ வைஸ் ஸ்கேன் பண்ணும்போது காலம் வைஸ் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல காலம் வைஸ் ஸ்கேன் பண்ண போறேன். இப்போ காலம் வைஸ் ஸ்கேன் பண்ணும்போது ரோ வைஸ் ஸ்கேனிங் முடிச்சு காலம் வைஸ் இந்த காலம்ல இங்கே தான் நம்மளுக்கு 0 இருக்கு. ஸோ காலம் வைஸ் ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரோ என்ன ஆயிடும்னா கட் ஆயிடும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் அடுத்தது காலம் வைஸ் இங்க 2 0 இருக்கு. இங்க ஒன்லி 1 0. தேர்ட் காலம்ல நமக்கு 2 0 இருக்கு. இதை ஒமிட் பண்ணிட்டு நான் இங்க போறேன். ஃபோர்த் ரோல ஒன்லி 1 0 இருக்கு. ஸோ காலம் வைஸ் இது காலம் வைஸ் பண்ணும்போது இதை நான் செலக்ட் பண்ணும்போது இந்த ரோ எனக்கு கட் ஆயிடுது. இப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு 0 தான் இருக்கு. ஸோ இந்த 0வை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 0 செலக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, இந்த காலம் எனக்கு இது காலம் வைஸ் பண்றதுனால இந்த ரோ நமக்கு கட் ஆயிடுது. இப்போ உனக்கு நம்மளுக்கு எத்தனை கட்டான லைன் இருக்கு அதர்வைஸ் அலாட்டட் செல்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. எத்தனை அலாட்டட் செல்ஸ் இருக்கு 1 2 3 4. அதர்வைஸ் கட்டான லைன் 1 2 3 4. எப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் அலாட்டடும் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு வந்து 4. எத்தனை நம்ம அலாட் பண்ணுறோமோ அத்தனை லைன் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இது நம்ம நம்பர் ஆஃப் அலாட்டட் நமக்கு இது வந்து என்ன கிராஸ் மேட்ரிக்ஸ் n கிராஸ் n மேட்ரிக்ஸ், அதாவது 4 கிராஸ் 4 மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவல் அண்ட்
நம்பர் ஆஃப் ரோ வந்து 4, நம்பர் ஆஃப் காலமும் 4, இங்க நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸும் நமக்கு 4, ரெண்டும் ஈக்குவலா வர்றதுனால அதுக்கப்புறமா நம்ம டோட்டல் காஸ்ட் ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது சப்போஸ் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம வேற ப்ரொசீஜர் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணணும். இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் is equal to number of rows or column. இது என்ன எழுதிக்கலாம், number of rows, number of columns ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஈக்குவல் பண்ணிட்டு தான் நம்ம டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது இந்த சமயம் ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆப்டிமம் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா, இங்க நமக்கு ஜாப் ஏல மிஷின் 2ல அலாட் ஆயிருக்கு. அப்போ ஜாப் ஏல மிஷின் 2, ஜாப் பில மிஷின் 3, ஜாப் சில மிஷின் 4 அண்ட் ஜாப் டில மிஷின் 1. ஸோ ஆப்டிமம் ஷெட்யூல் ஜாப் ஏ மிஷின் 2ல அலாட் ஆயிருக்கு அண்ட் ஜாப் பி 3 மிஷின் 3, ஜாப் சி மிஷின் 4, ஜாப் டி மிஷின் 1. இப்போ இந்தல நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்தாங்க அந்த செல்லோட ஆன்சர் எடுத்து இங்க ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். சோ ஜாப் ஏல மிஷின் 2ல என்ன क्वेश्चनல என்ன நம்பர் கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஜாப் பில மிஷின் 3, ஜாப் 4ல மிஷின் 4, ஜாப் டில மிஷின் 1ல என்னெல்லாம் ஆன்சர் இருக்கோ அதெல்லாம் இங்க அப்படியே ஃபில் பண்ணிட்டு எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நமக்கு எப்படி ஷெட்யூல் கிடைச்சது, ஜாப் ஏல மிஷின் 2 சோ 12, job B la machine 3 7, job C la machine 4 11, job D la machine 1. so 12 plus 7 plus 11 plus 8 இதெல்லாமே ஆட் பண்ணா நமக்கு 38 கிடைக்கும். so 38 தான் நம்மளோட ஆப்டிமம் சொல்யூஷன். இதுல நம்ம காஸ்ட் எல்லாமே எடுத்து எழுதி மொத்தமா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 38 கிடைக்குது. இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். சால்வ் த ஃபாலோயிங் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இங்க டாஸ்க் 4 டாஸ்க் அண்ட் 3 மெயின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம் ஆர் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சம்மே போட ஆரம்பிப்போம். இந்த சம்மை நம்ம செக் பண்ணலாம். இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு இருக்கு, நம்பர் ஆஃப் ரோஸ் 3, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 ரோஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் காலம் வந்து 3, நம்பர் ஆஃப் காலம் 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவலா இருந்தாதான் இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம். therefore it is unbalanced problem because number of row number of column நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியுமோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஈக்குவலா இல்லைன்னா நம்ம ஈக்குவலா இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஒரு டம்மி காலம், இங்க நமக்கு என்ன கம்மியா இருக்கு, ஒரு காலம் தான் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஒரு காலம் வந்து நம்ம டம்மி காலம் கொடுத்து நம்ம சம் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் டம்மி காலம் கொடுக்க போறேன். இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்ம கொடுத்துருக்க சம் அப்படியே எழுதிக்கலாம். 9 26 15 13 27 6 35 20 15 18 30 20. இப்போ நம்ம ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். டம்மி காலம் அதை டீன்னு எடுத்துக்கலாம். அது எல்லாமே நான் என்ன பண்றேன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்குன்னா 4 இருக்கு. நம்பர் ஆஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் அண்ட் தென் காலம் ரிடக்ஷன் பண்ணுவோம். இங்க நமக்கு ரோ ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லா ரோலுமே நமக்கு மினிமம் வந்து 0 தான் வரதுனால சேம் நமக்கு அதே தான் வரும். அதனால நம்ம அந்த ஸ்டெப் மறுபடியும் நீ போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து காலம் ரிடக்ஷன் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் இதுல இந்த சம்ல போடுறேன். இங்க நம்மளுக்கு ரோ வைஸ் மினிமம் 0 0 0 0 0 இருந்தாலும் நமக்கு திரும்ப அதே வரும். அதர்வைஸ் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம காலம் ரிடக்ஷன் ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுடலாம். இப்போ நான் சப்ராக்ட் பண்ணா நமக்கு திரும்ப எனக்கு அதே அங்கே மேலே அதே டேட்டா தான் கிடைக்க போகுது. 9 26 15 0 13 27 6 0 35 20 15 0 18 30 20 0. இப்போ காலம் ரிடக்ஷன் பண்ண போறோம். காலம் வைஸ் மினிமம். ஸோ இதுலயே நம்மளுக்கு மினிமம் என்ன, இந்த காலம்ல நம்மளுக்கு மினிமம் 9 மினிமம், இந்த காலம்ல மினிமம் 20,
இந்த காலம்ல மினிமம் 6, இந்த காலம்ல 0, எல்லாமே 0ன்றனால மினிமம் நம்மளுக்கு 0. இப்போ காலம் ரிடக்ஷன்ல காலம்ல மினிமம் நம்பரால எல்லா நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி நம்ம இந்த டேட் பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 9 minus 9 எனக்கு வந்து 0 ஆயிடுது. And then 13 minus 9 4, 35 minus 9 26, 18 minus 9 9. Next 20 ஆல சப்ராக்ட் பண்றோம். 26 minus 20 6, 27 minus 27, 20 minus 20 0, 30 minus 20 10. Next 6 ஆல சப்ராக்ட் பண்ணலாம். 15 minus 6 9, 6 minus 6 0, 15 minus 6 9, 20 minus 6 14. Next dummy 0 இருக்கிறதுனால எல்லாமே 0 சப்ராக்ட் பண்ணா இன்னும் நமக்கு 0 தான். அலாட்மெண்ட்ஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்கேனிங், ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங். ரோ வைஸ் ஸ்கேன் பண்ணும்போது 2 0 இருந்தா விட்டுணும், ஒரு ஸ்கிப் ஆகி அடுத்த ரோக்கு போயிடணும். இங்க 2 0 இருக்கு, அப்ப நான் செகண்ட் ரோ போறேன். இங்கேயும் 2 0 இருக்கு, தேர்ட் ரோ போறேன். தேர்ட் ரோலயும் 2 0 இருக்கு, ஸோ ஃபோர்த் ரோ போறேன். ஃபோர்த் ரோல ஒரே ஒரு 0 இருக்கு. ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது அதோட காலம் ஸ்கேனிங்கை காலமை நம்ம கட் பண்ணிடலாம், கரஸ்பாண்டிங் காலமை கட் பண்ணிடலாம். இப்போ ரோ ஸ்கேனிங் முடிஞ்சு இப்போ காலம் ஸ்கேனிங். ஃபர்ஸ்ட் ரோல இது ஒரே ஒரு 0 இருக்கு, அப்போ இது கட் ஆயிடும், ரோ வைஸ் கட் பண்ணிடணும். செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சாச்சு. செகண்ட் காலம்ல ஒரே ஒரு 0 இருக்கு செகண்ட் காலம்ல, அப்போ இந்த ரோ எனக்கு நம்மளுக்கு கட் ஆயிடும். நெக்ஸ்ட் தேர்ட் காலம்ல ஒரே ஒரு 0 இருக்கு, அப்போ இந்த ரோ எனக்கு கட் ஆகிடும். இப்போ நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸும் 4, நம்பர் ஆஃப் லைன்ஸும் 4, எது வேணும் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் நம்ம பேலன்ஸ் அன்பேலன்ஸாக இருக்கும்போது இது வந்து என்ன வந்தது 3 columns and 4 rows, 4 cross 3ல இருந்துச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண டம்மி காலம் கொடுத்து 4 cross 4 மாத்திட்டோம். நம்பர் ஆஃப் rows is equal to number of lines, அதாவது அசைன்மெண்ட்ஸ் 1 2 3 4. ஸோ அசைன்மெண்ட் ஷெடியூல் எப்படி வரும்னா, டாஸ்க் பி மென் 1ல அசைன் ஆயிருக்கு, டாஸ்க் பி 1, டாஸ்க் கியூ 3, டாஸ்க் 4, டாஸ்க் ஆர் 2. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் காஸ்ட் என்ன வருது, இதுக்கு என்ன வருதுன்னா சம்பளம் இங்கே 9 வருது, இந்த பிளேஸில் 6 இருக்கு, அண்ட் தென் இந்த பிளேஸில் 20 இருக்கு, அண்ட் தென் இந்த பிளேஸில் இது டம்மி தான், அதனால வந்து 0. அதாவது எஸ் வந்து நமக்கு எதில் போய் அலர்ட் ஆயிருக்குன்னா டம்மியில் போய் அலர்ட் ஆயிருக்கு. அதை நம்ம டீல் கூட அந்த ஷெடியூல் எழுதும்போது எழுதிக்கலாம். காஸ்ட் வரும்போது நமக்கு 0 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ பி எதுக்கு எங்கே அசைன் ஆயிருக்கு, 1 மென் 1, கியூ 3, ஆர் 2, எஸ் டீல் அசைன் ஆயிருக்கு. காஸ்ட் வரும்போது 9. இதோட ஒரிஜினல் கொஷின் இங்கே என்ன இருக்குது, இந்த பிளேஸில் 9, இங்கே 6, 20, இது டம்மின்றதுனால 0. இதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு rupees, ஆட் பண்ணும்போது நமக்கு 35. ஸோ ஆப்டிமம் அசைன்மெண்ட் காஸ்ட் வந்து ₹35. ஆப்டிமம் அசைன்மெண்ட் காஸ்ட்னா மினிமம் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, ₹35. சால்வ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதில் நம்மளுக்கு ஜாப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கர் 1 2 3 4 அண்ட் ஜாப் ABCD, அதில் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் என்ன பண்ணணும்னா மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரோ ரிடக்ஷன் பண்ணணும், ரோ ரிடக்ஷன். செகண்ட் ஸ்டெப் காலம் ரிடக்ஷன், தேர்ட் ஸ்டெப் ரோ ஸ்கேனிங், ஃபோர்த் ஸ்டெப் காலம் ஸ்கேனிங். ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ரோ ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் ரோ ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க சம்ல இந்த ரோலியே மினிமம் எதுவோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ரோலியே எது மினிமம், 40 தான் மினிமம், 40. ஸோ இந்த ரோலியே எது மினிமம், 42. இந்த ரோலியே எது மினிமம், 48. இந்த ரோலியே மினிமம் 41. ஸோ இப்போ இந்த ரோல மினிமமான நம்பர் எடுத்து இதில் சப்ராக்ட் பண்ணிட்டு இங்கே அடுத்த டேபிள் இதை ரோ ரிடக்ஷன். இப்போது இந்த 45 minus 40 என்ன 5, 40 minus 40 0, 51 minus 40 11, 67 minus 40
27. அதே மாதிரி செகண்ட் ரோ பண்ணணும். 57 minus 42 15. 42 minus 42 0. 63 minus 42 21. 55 minus 42 13. Next 49 minus 48 1. 52 minus 48 4. 48 minus 48 0. 64 minus 48 16. Next 41 minus 41 0. 45 minus 41 4. 60 minus 41 19. 55 minus 41 13. இதுதான் ரோ ரிடக்ஷன். ரோல இருக்க மினிமம் நம்பர் எடுத்து அதோட ரோல இருக்க எல்லா நம்பரையும் அந்த மினிமம் நம்பரால சப்ராக்ட் பண்ணிட்டு ரோ ரிடக்ஷன் டேபிள் கிடைச்சிடும். இது அடுத்த ஸ்டெப்பு காலம் ரிடக்ஷன். இப்போ இதில் காலம்ல மினிமம் நம்பர் என்னவோ அதை எழுதிக்கலாம். இந்த காலம்ல மினிமம் என்னன்னா 0, இதில் மினிமம் 0, இதில் மினிமம் 0, இதில் மினிமம் 13. ஸோ A 55 minus 40 41 14. 13 வராது 14. ஸோ இதுலேயே மினிமம் நம்மளுக்கு 13. இப்போ இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். காலமில் இந்த 0லேருந்து 5 15 0 1 அகைன் 0லேருந்து சப்ராக்ட் பண்ணால் திரும்ப அதே ரிமைனிங் அதே தான் வரும். தேர்ட் ரோவும் அதே தான் வரும். ஃபோர்த் ரோ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ 13 minus 27 13 minus 13 13 minus 16 13 minus 14 அப்படின்னு போட்டு நம்ம காலம் ரிடக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் ரிமைனிங் என்ன லாஸ்ட் ரோ ரிடக்ஷனில் என்ன இருக்கோ அதே தான் வரும். ஏன்னா அங்கே வந்து 0 தான் இருக்கிறதுனால அதே தான் வரும். ஸோ அதே எழுதிக்கலாம். 5 0 11 15 0 21 1 4 0 0 4 19. இதில் மட்டும்தான் 13 இருக்குது. ஸோ 27 minus 13 வேல்யூ 14. 13 minus 13 0. 16 minus 13 3. 14 minus 13 1. இப்போ இந்த டேபிள் இது வந்து காலம் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் டேபிள் என்ன பண்ண போகிறோம்னா ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் ரோ ஸ்கேனிங். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் அலாட்மெண்ட் பண்ணோம், அப்புறம் காலம் வைஸ் அலாட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறத அடுத்த டேபிளில் அப்படியே எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் இந்த டேபிளில் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ லாஸ்ட்டு காலம் ரிடக்ஷனில் என்ன கிடச்சிருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 5 0 11 14 15 0 21 0 1 4 0 3 0 4 19 1. இதை லாஸ்ட்டு நம்மளுக்கு காலம் ரிடக்ஷனில் கிடைச்ச டேபிள் அதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரோ ஸ்கேனிங் ரோ வைஸ் நம்மளுக்கு எதில் 0 இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரோவில் தான் பார்க்கணும். 1 0 தான் இருக்கணும். 2 0 இருந்தால் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ இதை 1 0 இருக்குது. ஸோ அதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோவில் 0 இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணிடலாம். ரோ வைஸ் செக் பண்ணிவிட்டு காலமை கட் பண்ணணும். காலம் வைஸ் செக் பண்ணால் ரோ கட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ரோவில் பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த 0 இருக்குது. ஸோ இது ரோ வைஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலமை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ரோவில் இந்த 0 இருக்குது. இதை அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் காலமை கட் பண்ணிக்கலாம். இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன இருக்குன்னா 4 லைன்ஸ் இருக்குது. முதல்ல அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்லையே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணோம், அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்குல்ல, இது வந்து n cross n மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது 4 rows and 4 columns. இது வந்து 4 into 3 இருந்ததுன்னா அதை 4 into 4 சேஞ்ச் பண்ணோம். டம்மி காலம் ஆர் டம்மி ரோ கொடுத்து நம்ம n cross n மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணி தான் சம் ப்ரொசீட் பண்ணணும். இது n cross n மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. ஸோ ரோவும் காலமும் நம்மளுக்கு இதில் ஈக்குவல் தான்.
ஸோ இதில் ரோ அண்ட் காலம் வந்து 4. இதில் நம்ம கட் பண்ணியிருக்க லைன் எத்தனை இருக்குது? 4 லைன். ஸோ நம்பர் ஆஃப் லைன் வந்து 4, நம்பர் ஆஃப் ரோவும் காலமும் 4. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஆர் காலம். காலமாக எடுத்துக்கலாம் இல்லை ரோன்னு எடுத்துக்கலாம். ரோ ரெண்டுமே ஒன்று தான். காலம் ரோ ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் லைனும் நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலமும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அடுத்து சொல்யூஷன் போட முடியும். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்றப்போ வேறு ஒரு ப்ரொசீஜர் வரும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்மளுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நம்ம இந்த சம் பண்ணுறோம். இப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப். இப்போது ஒர்க்கர் 1 இதுதான் ஒர்க்கர் 1. ஒர்க்கர் 1 இது 2 3 4 ஏ ஜாப் ஏ பி சி அண்ட் டி. இப்போ இதில் எது அலாட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒர்க்கர் 1க்கு எந்த ஜாப் அலாட் ஆயிருக்கு? பி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒர்க்கர் 2க்கு டி. ஸோ இங்கே டி. இந்த டேபிள் காலமில் ஒர்க்கர் ஜாப் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். வேல்யூ அப்புறமா எப்படி எழுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3ல் சியில் தான் உங்களுக்கு 0 இருக்குது. ஸோ சி. நெக்ஸ்ட்டு 4th ஒர்க்கரில் நமக்கு ஏல தான் 0 இருக்குது. ஸோ ஏ. இது நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆன டேபிள். நம்மளை ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேபிளில் இதோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1க்கு பியில் என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். ஸோ 1க்கு பியில் என்ன வேல்யூ? 1க்கு பியில் 40. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா 40ன்னு எழுதிக்கலாம். 40. நெக்ஸ்ட்டு 2க்கு டியில். ஸோ 2க்கு டியில் என்ன இருக்குது? 55. 3க்கு சியில் பார்க்கணும். 3க்கு சியில் 48. 4க்கு ஏல பார்க்கணும். 4க்கு ஏல 41. ஸோ 41. ஸோ இதெல்லாமே இப்போ ஆட் பண்ணலாம். 8 + 1 9, 9 + 5 14, பேலன்ஸ் 1 5 10 18. ஸோ ஆன்சர் என்னன்னா 184 தான் ஆன்சர் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மை நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். அசைன்மெண்ட் ப்ராப்ளமை ரீகால் பண்ணுறேன். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து n×n மேட்ரிக்ஸாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது 4×4 மேட்ரிக்ஸ். ஸோ சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரோ ரிடக்ஷனுக்கு இதில் ஈச் ரோலையும் எது மினிமம் வேல்யூவோ அதை எழுதிட்டு ஒரு எலமெண்ட்டாக இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரோ ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ரோ ரிடக்ஷன் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் காலம் ரிடக்ஷன். இப்போ காலமில் மினிமம் வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். மினிமம் வேல்யூஸ் எழுதிட்டு அந்த வேல்யூவில் இதை டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டேபிள் நம்ம போடணும். நெக்ஸ்ட் டேபிளில் அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே டேபிளில் எழுதிட்டு அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எதில் 0 இருக்கோ அந்த காலமை நம்ம அலாட் பண்ண போகிறோம். அந்த 0 காலம் அலாட் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு ரோ வைஸ் செக் பண்ணும்போது இந்த ரோவில் 0 இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ரோவும் செக் பண்ணிகிட்டே வரணும். ரோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா காலம் செக் பண்ணணும். இந்த சம் ரோலையே முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸும் நம்பர் ஆஃப் காலம் ஆர் ரோவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம சொல்யூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈக்குவலாக இல்லைன்னா வேறு ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஒர்க்கர் நம்மளுக்கு ஜாப் எங்கெங்கெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அந்த ஜாப்ஸ் எழுதிட்டு அதோட வேல்யூ எழுதி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த சம்மில் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஈக்குவலாக இல்லாத போது எப்படி சொல்யூஷன் போடலான்றது பார்க்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா number of rows and number of column equal இருக்கான்னு பார்க்கணும். number of rows 5 and number of columns 5. So this is 5×5 matrix. அப்போ நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அந்த சம்மில் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் ரோ ரிடக்ஷன், காலம் ரிடக்ஷன், ரோ காலம் ஸ்கேனிங் அதே மாதிரி தான் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதுலேயே மினிமம் இந்த ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் என்னன்னு பார்க்குறோம். மினிமம் என்னன்னு எழுதிட்டு அதை சப்ராக்ட் பண்ணி டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயே நம்மளுக்கு மினிமம் என்ன
4 தான் மினிமம். நெக்ஸ்ட் மினிமம் இதில் 4, இதில் 4, இதில் 5, இதில் 4. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4ஆல் இங்கே சப்ராக்ட் பண்ணி இதோட டிஃப்ரென்ஸ். இப்போ 5 இதில் பிக் நம்பர்னால 5 minus 4, 6 minus 4, 8 minus 4, 6 minus 4, 4 minus 4 அப்படின்னு போட்டு ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அங்கே சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 5 minus 4 1, 6 minus 4 2, 8 minus 4 4, 6 minus 4 2, 4 minus 4 0. நெக்ஸ்ட்டும் 4 தான் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோவை 4ஆல் சப்ராக்ட் பண்ணும். 4 minus 4 0, 8 minus 4 4, 7 minus 4 3, 7 minus 4 3, 5 minus 4 1. நெக்ஸ்ட்டு 7 minus 4. நெக்ஸ்ட்டும் 4 தான் வந்திருக்கு. ஸோ 7 minus 4 3, 7 minus 4 3, 4 minus 4 0, 5 minus 4 1 and 4 minus 4 0. நெக்ஸ்ட்டு 5. இப்போ 5ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 6 minus 5 1, 5 minus 5 0, 6 minus 5 1, 7 minus 5 2, 5 minus 5 0. நெக்ஸ்ட் ரோவில் 4 இருக்குது. 4ல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 4 minus 4 4 minus 4 0, 7 minus 4 3, 8 minus 4 4, 6 minus 4 2, 8 minus 4 4. இதுதான் ரோ ரிடக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா காலம் ரிடக்ஷன் பண்ண போகிறோம். காலம் ரிடக்ஷனில் காலமில் மினிமம் எழுதிடலாம். இல்லை காலமில் இந்த காலமில் மினிமம் 0, இதில் மினிமம் 0, இதில் மினிமம் 0, இதில் மினிமம் 1, இதில் மினிமம் 0. இப்போது இந்த 0வில் சப்ராக்ட் பண்ணி நம்ம காலம் ரிடக்ஷன் பண்ணலாம். இப்போ 0வில் சப்ராக்ட் பண்ணால் இப்போ இந்த நம்பரை 0வில் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு திரும்பவும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த 0 எல்லாம் இருக்கிறது அப்படியே சேம் அதே காலம் தான் கிடைக்கும். இந்த 4th காலம் மட்டும் 1ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 0 3 1 0, செகண்ட் 2 4 3 0 4 sorry 0 3 and third one 4 3 0 1 4. fourth மட்டும் 1ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1 2 minus 1 1, 3 minus 1 2, 1 minus 1 0, 2 minus 1 1, 2 minus 1 1. ஃபிஃப்த் காலம் அதே மாதிரி வரும். 0 1 0 0 4. இது காலம் ரிடக்ஷன். நெக்ஸ்ட்டு ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ண போகிறோம். இப்போ ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு இந்த காலம் ரிடக்ஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே அடுத்து இன்னொரு டேபிளர் காலம் போட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங்க்கு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணலாம். என்ன கிடச்சிருக்கு? 1 2 4 1 0. நெக்ஸ்ட்டு 0 4 3 2 1, 0 4 3 2 1. நெக்ஸ்ட்டு 3 3 0 0 0, 3 3 0 0 0. நெக்ஸ்ட்டு 1 0 1 1 0, 0 3 4 1 4, 1 0 1 1 0, 0 3 4 1 4. இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ண போகிறோம். இப்போ ரோ ஸ்கேனிங் இப்போ ரோ வைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ செக் பண்ணணும். இப்போ ரோ வைஸ் நம்மளுக்கு எங்கே 0 இருக்குதுன்னு செக் பண்ணலாம். இப்போது ரோவில் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது அந்த 0வை நம்ம பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 0வை பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட காலம், இந்த 0க்கு காலம் என்னென்னா இதுதான் காலம். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் காலமை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இதுதான் 0. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அலாட் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். தேர்ட் ரோவில் 2 zeros இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுணும். அண்ட் ஃபோர்த் ரோவில் இங்கே ஒரு 0 இருக்குது.
அதோட கரஸ்பாண்டிங் காலமை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் 5th ரோவில் 0 இல்லை, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 0 இல்லை. இப்போ ரோ ஸ்கேனிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு காலம் ஸ்கேனிங். இங்கே 3 காலம் கட் ஆகிருக்கு, இருக்கிறது 2 காலம். ஃபஸ்ட்டு இந்த காலம் செக் பண்ணலாம். இப்போ இந்த காலம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 0 இருக்குது, காலம் வைஸ் ஒரு 0 இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் ரோவை என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்மளுக்கு அடுத்தது இந்த காலம் எடுக்கிறோம். இந்த காலமில் 0வே இல்லை, இங்கே ஒரு 0 தான் இருக்குது, அது கட் ஆயிடுச்சு. ஸோ எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இதை வந்து ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங்கை நம்ம ஃபர்தராக பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போனால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை லைன் நம்ம போட்டிருக்கோம்? நம்பர் ஆஃப் லைன்ஸ் is equal to 1 2 3 4. அதாவது நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட்ஸ் கூட கவுண்ட் பண்ணிக்கலாம், 4. நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இது வந்து 5x5 மேட்ரிக்ஸு, ஸோ 5. இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஏன்னா இது 4 இது 5 ரெண்டு ஈக்குவலாக இல்லாத போது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் எதெல்லாம் நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு கட் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கட் ஆகாமல் இருக்குது. இந்த 4 1 3 2 1 1 4 1. இப்போது இதில் ரோ வைஸு இங்கே அலர்ட் ஆகிருக்கு, இங்கே அலர்ட் ஆகிருக்கு, இங்கே அலர்ட் ஆகிருக்கு, இங்கேயும் அலர்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரோ தான் நம்மளுக்கு அலர்ட் ஆகலை, இந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கட் ஆகலை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதில் எந்த ரோக்கு அலர்ட் ஆகலைன்னு பார்க்கணும். ரோ வைஸ் தான் ஃபஸ்ட் செக் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இந்த ரோவில் நம்மளுக்கு அலர்ட் ஆகலை, அப்போது இந்த ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரோலையே எங்கே 0 இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 0 கட் ஆகியும் இருக்கலாம், கட் ஆகாமையும் இருக்கலாம், அலர்ட் ஆகிருக்கலாம், அலர்ட் ஆகாமல் இருக்கலாம். இங்கே ஒரு 0 கட் ஆகிருக்கு, ஆனால் 0 இருக்கணும். ஆமாம், இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த காலம்லேயே வேற எங்கே 0 இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 0 அலர்ட் ஆகிருக்கு, அலர்ட் ஆனாலும் எடுத்துக்கலாம். அதோட ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கு இந்த 2 ரோ நம்மளுக்கு என்னென்னா செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆகாதது இந்த ரோ நம்மளுக்கு செலக்ட் ஆகலை, இந்த ரோ நம்மளுக்கு செலக்ட் ஆகலை, இந்த ரோ நம்மளுக்கு செலக்ட் ஆகலை. இந்த 2 ரோ செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆன ரோவை மட்டும் விட்டுட்டு செலக்ட் ஆகாத ரோவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ரோ இந்த ரோ நம்மளுக்கு செலக்ட் ஆகலை, அப்போ கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரோ ஏற்கனவே கட் ஆகிருக்கு, இந்த ரோ கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு எந்த எலமெண்ட்லாம் நம்மளுக்கு கட் ஆகாமல் இருக்குன்னு பார்க்கணும். 3 2 4 1 இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது. இந்த 4 எலமெண்ட்லேயே நம்மளுக்கு எது வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னு பார்க்கணும். எந்த எலமெண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்? இந்த எலமெண்ட் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். 1 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இதை நான் பாக்ஸ் பண்ணுறேன். இந்த எலமெண்ட் தான் எனக்கு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். செலக்ட் ஆகாத இந்த எலமெண்ட் மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாக்ஸ் பண்ணி மட்டும் விடலாம். இதெல்லாம் வந்து ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் 4 எலமெண்ட்ஸ். அதுலேயே வந்து 1 தான் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அதை நான் ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வேறு என்ன செக் பண்ண போகிறோன்னா, இந்த 2 லைன்ஸ் வந்து எங்கே உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதையும் என்ன பண்ணலாம், இதுவும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஜீரோலாம் பார்க்க வேண்டாம். இப்போ இங்கே 0 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 0லாம் வேண்டாம், நம்பர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். 3 இங்கே 3யும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு 1 இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இப்போ எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இங்கே எதுவுமே செலக்ட் ஆகாத இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா,
பாக்ஸ் பண்ண எலமெண்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வச்சு சப்ராக்ட் பண்ணணும். அண்ட் சர்க்கிள் பண்ண எலமெண்ட்டெல்லாம் இந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வச்சுட்டு ஆட் பண்ணணும். பாக்ஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சர்க்கிள் பண்ணதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். எந்த எலமெண்ட்டு, இந்த 1 வச்சு, 1 வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இதை வச்சு நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காலம் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ண எலமெண்ட் இருக்கா பார்க்கலாம். சர்க்கிள் பண்ண எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1ஆல் ஆட் பண்ணணும். ஸோ 2. இது என்ன பண்ணலாம், 1ஆல் ஆட் பண்ணால் 3. இது அப்படியே தான் வரும். 4. இது 1 0. நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்கு. 4. இப்போ இங்கே 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 ஆட் பண்ணும். இந்த 3 எலமெண்ட்ஸ் ரிமைனிங் வரும். அப்போ இது 4, இது 3 ஆகிடும். அப்போது இங்கே 4 3 ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அப்படியே வரும் 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, சரி ஆட் பாக்ஸ் பண்ணி தான் சப்ராக்ட் பண்ணோம். நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் பண்ணி தான் சப்ராக்ட் பண்ணோம். 3 - 1 2. இங்கே 2 வரும். அண்ட் 1 - 2 - 1 1. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பண்ணது 1ஆல் ஆட் பண்ணலாம். இது 4 4 0 0 0. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 2 2. நெக்ஸ்ட்டு 0 1 1 0. நெக்ஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 0 3. அண்ட் இதை பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1ஆல் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 3. இது 0 3 0 4. இப்போது ஃபுல் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அலாட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ வைஸ், அதாவது ஸ்கேனிங், ரோ ஸ்கேனிங். இந்த ரோவில் இந்த 0 கரஸ்பாண்டிங் காலம் கட் பண்ணிக்கலாம். இதில் 0 கரஸ்பாண்டிங் காலம். அண்ட் தேர்ட் ரோவில் 2 0 இருக்குது. ஃபோர்த் ரோ 1 0 இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் காலம். அண்ட் ஃபிஃப்த் ரோவில் 1 0 இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் காலம். இப்போ 4 காலம் கட் ஆயிருக்கு. 4 காலம் கட் ஆயிருக்கு. இப்போ இங்கே 0 ரோ வைஸ் ஸ்கேனிங் முடிச்சு காலம் வைஸ் ஸ்கேனிங்கில் இங்கே நம்ம 0, இங்கே 0 இருக்குது. அப்போது அதோட கரஸ்பாண்டிங் ரோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ், எத்தனை அலாட்மெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4னா 5 லைன்ஸ் இருக்கும். ஸோ 5. நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ therefore number of lines is equal to number of rows. ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவலாக வரலன்னா மறுபடியும் ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா இந்த ஸ்டெப் நம்ம பண்ணவே தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஸ்டெப் ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக வரலன்னா இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்யூஷன் எழுதலாம். இப்போ இதில் ஜாப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் 1 2 3 4 5. இது A B C D E. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சர் இது ஜாப் ஆப்ரேட்டர்ஸ் வேல்யூ. இப்போது ஜாபில் என்ன 1 2 3 4 5 ஆப்ரேட்டர்ஸ். இப்போ 1க்கு எங்கே நம்மளுக்கு அலர்ட் ஆகிருக்கு E. ஸோ 1 E. 2க்கு A, 3க்கு C, 4க்கு B அண்ட் 5க்கு D. அதோட இதே அலாட் பண்ணியிருக்க பிளேஸில் கொஷினில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 1க்கு ஈயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1க்கு ஈயில் 4. ஸோ 4. 2க்கு ஏல 4.
அண்ட் 3க்கு சியில் 4, 4க்கு பியில் 5, 5க்கு டியில் 6. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 11, 15, 19, 20, 23. ஸோ டோட்டல் 23. இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் மறுபடியும் இந்த சம்மை ரிவைஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிற சம்மில் நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் இது நம்பர் ஆஃப் லைன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலாக இல்லாத சம்மு. எப்பயும் பண்ணுற மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ரோவில் மினிமம் எடுத்துக்கணும், ரோ ரிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும், காலமில் மினிமம் எடுத்துகிட்டு காலம் ரிடக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த லைன் நம்மளுக்கு அலாட் ஆகலையோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும். அதிலே இருக்க 0 காலம் செலக்ட் பண்ணணும். அதில் இருக்க ரோ அதில் இன்னொரு 0 இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ரோவை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ண ரோவை விட்டுட்டு செலக்ட் பண்ணாத ரோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது 1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதில் இந்த ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் சப்ராக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் ஆகிருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரோ ஸ்கேனிங் அண்ட் காலம் ஸ்கேனிங் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் லைன்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ நம்ம ஜாப்ஸ் எழுதிட்டு ஒரு ஜாப்க்கு எங்கெங்கே அலாட் ஆகிருக்குன்னு அந்த ஆப்ரேட்டர்ஸ் எழுதிட்டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ போட்டு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.